உறுப்பினர் திரு டி பரமசிவம் அவர்களே, நமது சங்கத்தினுடைய பொருளாளரும் இந்த முதியோர் இல்லத்தினுடைய மேலாளருமாகிய அன்பிற்குரிய திரு விஷ்ணுவர்தன் அவர்களே, உறுப்பினர் திரு இளம் துணை மேலாளர் அவர்களே, விக்னேஷ் பெயர் தான் டக்குன்று வரமாட்டார்கள், அடிக்கடி சொல்லியிருந்தேன் விக்னேஸ்வரி. இந்த முக்கியமாக இந்த முதியோர் இல்லத்தினுடைய பெரியவர்களே, நமக்கு எல்லாம் தேநீர் போட்டுக் கொண்டிருக்கின்ற நமது சமையலர் நிலையத்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற 2 தாய்மார்களுக்கும் மற்றும் இங்கே மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று கூறி, இந்த நிகழ்ச்சி நமது சாரங்கபாணி ஐயா அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் யாராவது இருப்பது மிகவும் அபூர்வம். ஏனென்றால் நமது காரைக்காலுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் மனிதர்களிலே அவரும் ஒருவர். தமிழ் இலக்கியத்தில் காரைக்காலிலே அடியெடுத்து வைப்பதற்கு அவர் செய்த பணி தொண்டு மிக அளப்பரியது. அவரை பற்றி அவருடன் பழகி நீண்ட நாள் அவருடன் பழகி இருந்து அவருடைய அனுபவங்களை எல்லாம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்காக இன்று நமது ஆண்டவர்கள் அறிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த இடத்தில் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி வேண்டும் வரவேற்கிறேன். நன்றி. வழங்கிய ஐயா பொதுச் செயலாளர் ஜெய கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக இந்த காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றவர் ஒரு சின்ன குறிப்பை விட்டு உண்டு போகலாம். மறைந்த புலவர் கு. சாரங்கபாணி அவர்கள் அவர் என்னெல்லாம் செய்யணும்னு அவருடைய உள்ளத்தில் நினைத்திருந்தாரோ அதில் ஒரு சிலவற்றை மட்டுமே தலைவர் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தார். ஒரு சின்ன உதாரணமா சொல்லணும்னா, அவர் ஒரு மோதிரம் செய்யணும்னு நினைச்சிருக்காரு தமிழுக்கு அப்படின்னா, அந்த மோதிரத்தை நவரத்ன மோதிரமா செய்யக்கூடிய அந்த பணியை அவருடைய ஆசைகளை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வடிவமாக கொடுத்து இந்த காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தை காரைக்கால் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மட்டுமல்லாமல் உலக நாடுகள் முழுக்க கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அத்தகைய தலைவர் கிடைத்தது இந்த அளவிலே இந்த இடத்தில் நினைவு கூறும்போது அவர்களுடைய அந்த பணிகளை எல்லாம் நினைவு கூறும்போது இன்றைய 5ஆம் ஆண்டு நினைவேந்தலில் மறைந்த நிறுவனர் அவர்களின் ஆன்மாவும் பெருமகிழ்ச்சி கொள்ளும் என்பதை இந்த அளவிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை துவங்கி வைப்பதற்காக நமது காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அம்மா பாரதி செம்மல் உரையரசி வைஜெயந்திராஜன் அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். எடுத்த காரியம் யாவின் வெற்றி, என்னும் எண்ணங்கள் யாவும் வெற்றி. தடுத்து நிற்பது தெய்வதனை ஆயினும் சாகும் மானிடனை ஆயினும் என் எண்ணங்கள் யாவும் வெற்றி பெற அருள்வான் காளி என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு உங்களை வணங்கு. நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே நடத்தணும்னு நினைச்சா சரியான நோக்கங்களா இருந்தா அதை நடத்த முடியும். அதுக்கு நமக்கு கடவுளோட துணை மட்டும்தான் வேணும். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களோட துணையை கடவுளே கொடுத்தாரு. அந்த இல்லம் அமைந்ததுன்னா அண்ணா ஒரு தனி மனிதன் எதையும் திட்டமிட்டு செய்கிறார்னா அவர் கூட இருந்த காரைக்காலில் இருந்த பல வகையான அதாவது பலருடைய சொல்லக்கூடாது பலருடைய ஒத்துழைப்பு அண்ணாவுக்கு கிடைச்சதுனால கருவச்சாடா இந்த இடத்துல இன்னைக்கு சோலையா மாற்றி இப்படி ஒரு நம்முடைய முதியோர்களுக்காக ஒரு இல்லத்தை அமைச்சிருக்காருன்னா அவருடைய எண்ணங்கள் யாவும் எடுத்த காரியம் யாவையும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதனாலே முதல்ல இந்த நல்ல நாள்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் சாரங்கபாணி மிக ஒரு புலவர், தமிழ் மாமுனி பட்டம் பெற்றவர். அவருடைய நினைவு நாள்ல நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ள
எல்லா நாளும் நல்ல நாட்களே இருப்பதனால் இந்த நினைவு நாள்ல முதல்ல அவர் மறைந்த அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பத்மஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பேச மாட்டார், ஆனால் செய்திகள் அதிகமாக பக்கரையாற்றிருக்கும். அவர் செயல் வீரர், எதை நினைக்கிறாரோ அதை ப்ராக்டா செய்வாரு. அழகா எல்லாரையும் அனுசரிச்சு போவாரு. அந்த பெரியவருக்குள்ள அத்தனை குணங்களும், ஒரு சான்றோருக்குள்ள அத்தனை குணங்களும் நிரம்பிய காரைக்காலிலே ஒரு ஆன்மீக சம்மல்னா நம்ம பக்கரையா தான். அவருக்கும் எல்லாரையும் கிருஷ்ணன் சார் அழகா சொல்றாங்க. பொதுச்செயலாள அடிக்கடி அண்ணா சொல்வார், சொன்னதே திரும்பி சொல்லக்கூடாது. அண்ணா பத்மஸ்ரீ அண்ணா, நீங்க அறிஞர் அண்ணாவை நினைச்சுட்டாங்க. அப்படி அத்தனை பேருக்கும் இங்கு வீட்டிற்கக்கூடிய செயலாளர்கள், போற்றுதற்குரிய செயற்குழு உறுப்பினர்கள், அழகாக நிகழ்ச்சியை தொகுப்புரை செய்யக்கூடிய நம்முடைய செயலாளர் பார்த்திபன் அவர்கள், இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய துணை பொருளாளர் இள விஷ்ணுவர்தன் அவர்கள், இதற்கு உதவியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விக்னேஸ்வரி அவர்கள். எப்போதுமே வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நெருங்கி வந்து வீடியோ எடுக்கணும். ஏன்னா எட்டி நின்று எடுத்தீங்கன்னா சாதாரணமாகவே நம்ம முதியோர்கள் இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளுடைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது நம்மள எறும்பு மாதிரி தான் தெரியும். அது என்ன க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தாலும் குருவம் சரியாக வரமாட்டேங்குது. அது அவங்க மேலே தப்பு இல்லை, இதை க்ளோஸாக கவர் பண்ணணும்ல. அதனால யார் பேசினாலும் வீடியோவை அவங்க எடுங்க, இடையில கொஞ்சம் வந்து அவங்கள மாற்றிக்கிங்க. இப்போ முதியோர்களை காட்டுங்க, நம்ம இலக்கை மேலே காட்டுங்க. அதனால இதை சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அனைவரையும் வணங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இருக்கக்கூடிய இல்லவாசிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நேற்றையே எப்போதும் அண்ணா என்னன்னா மறைந்த தலைவர்கள், மறைந்த தமிழ் புலவர்கள், இன்னும் மற்றவர்கள் யாரையெல்லாம் நாம் போற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் முதல் நாளாகவே இந்த தமிழ்ச்சங்கத்துக்காக இல்லை, தமிழ்ச்சங்க விழாவை இங்க நடத்துறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க போட்டோ வச்சு இங்க மாலை போட்டு மறுநாளே செய்யறது எல்லாமே. அந்த வகையில ஐயா புலவர் தமிழ் மாமணி முத்தமிழ் வித்தகர், இன்னும் சொல்ல போனால் கிருபானந்த வாரியாருடைய வாரிசு என்று மற்றவர்களாலே போற்றக்கூடிய சில பேர் விருதுகளை என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வரிசையா போட்டுருவாங்க. ஆனால் அவர் ஒரு காலமும் தன்னை எந்த இடத்திலும் தன்னுடைய விருதை பற்றி அவர் பேசவே மாட்டார். அவரோட நான் பழகின வரைக்கும் நான் அவரோடு கிட்டத்தட்ட 30 வருஷ காலத்திற்கு மேலாக இலக்கிய நிகழ்வுகளின் மூலமாக தொடர்பு வைத்திருந்தேன். அவருக்கும் எனக்கும் கிடைத்த நட்பு என்பது அது கூட ஒரு வேடிக்கையாக ஆரம்பித்தது தான். புலவர் மாமணி, தமிழ் மாமணி, நம்முடைய சாரங்கவாணி அவர்கள் முதலில் நிரவி காளியப்ப நாயக்கர் அவர்களால் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அங்குள்ள காளியம்மன் கோயிலில் அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது என்னுடைய தந்தையார் சாரங்கவழியாவுக்கு மிகவும் நெருங்கியவர், பழக்கமுடையவர். காளியப்ப நாயக்கருக்கும் அவர் பழக்கமுடையவர். அந்த நிகழ்ச்சிக்கு என் தந்தையார் சென்றபோது சாரங்கவாணி இடத்துல வருடா வருடம் நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டுமா, இங்கே காளியப்ப நாயக்கர் இடத்துல இவரை மட்டும்தான் பேச அனுமதிப்பீர்களா, பலனுகிறவர்களை என்றைக்குமே நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்களா என்று என்னுடைய தந்தையார் போய் காளியப்ப நாயக்கத்திலே சாரகவழியாகி வைத்துக் கொண்டு கேட்கிற போது அவர் கேட்டாராம், உங்கள் மக்கள் இந்த ஊரில் இருக்கிறாரா சாரகவணி ஐயா? அப்பொழுது என்னை அவருக்கு தெரியாது. இந்த ஊரில் இருக்கிறாரா? அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு பேர் என்னெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிடுவோம்னு சொன்னாராம். ஆனால் கொஞ்சம் என்னை போலவே இல்லை என் தந்தையார் மிக புரியாத குணம் உள்ளவர். உடனே மறுநாளே காளியப்ப நாயக்கர் அவர்களிடத்தில் சொல்லி என் மக்களும் இங்கே பேச வேண்டும் என்று சொன்னபோது அப்படி கேட்கக்கூடாது, புரியாது புரியக்கூடாது, நல்ல பிடிச்சிருக்கிறார். உடனே மறுநாள் சிவகைலாசநாதன் அவர்களும் நானும் முருகேரேந்திரன் சாரும் மறுநாளே ஒரு வழக்காடு முற்றம் அங்கே. அது என்ன பெருமைன்னா, நான் பேசுனது பெருமை இல்லை, மறுநாள் வந்து சாரங்கவாணி ஐயா நிகழ்ச்சியின் எதிரிலே வந்து உட்கார்ந்த வேலை பண்ண மாட்டேங்கிறார். நீ பேசுறமா, நீங்க தான் மேடையில் இருக்கணும், உங்க அப்பா உங்களுக்காக தோற்றுவித்ததுன்னு அத்தனை நேரம் எதிரிலே இருந்து என்னை வாழ்த்தி சென்றார் என்றால் அவருக்கு முதலில் அந்த நினைவை கூறி நான் இங்கிருந்தே வணங்குகிறேன். காரை பாரதி தமிழ்ச்சங்கம் தோன்றியது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும்.
புதுவையிலே தமிழ்ச்சங்கம் இருக்கிற போது காரைக்காலிலே ஒரு தமிழ்ச்சங்கம் வேண்டாமா என்று தமிழ் பேரவையின் தலைவராக அமர்தீப் நானாவுக்கு அப்புறம் ஐயா எல்லாம் இருக்காங்க, பத்மஸ்ரீ ஐயா தான் அதுல அத்தனையா கொண்டவர்களால் இந்த சங்கம் நம்ம ஊருக்கு ஒரு சங்கம் வேணுமே, புதுவை தமிழ் சங்கம் மாதிரி காரைக்கால் பேர்ல ஒரு சங்கம் வேண்டாமா, நீங்கள் தோற்றிக்க வேண்டாமா என்று 2016 நான் ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கௌரவ தலைவர் நாஜிர் சார் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆகையினால் அவர் கேட்டதுனாலே இந்த சங்கம் நிறுவனமாகியது. அவர் தோற்றுவித்தவர் ஏஎம்எஸ் நாஜிம் அவர்கள். அதுக்கு யாரெல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிறவர்கள் தான். காரைக்காலில் இவரை விட பொருத்தமானவர் எவரும் கிடையாது. இன்னொருவர் இருக்கிறார், ராமமூர்த்தி ஐயா, புலவர் ராமமூர்த்தி சிஓவா இருந்தார். அவருக்கு உடல்நலம் இல்லை என்று சொன்னபோது இந்த காரைக்காலுக்குள்ளே மிக பொருத்தமானவர் சாரகமணி ஐயா தான். சாரகமணி ஐயான்னு கூட சொல்ல மாட்டாங்க நம்ம நாதிப்பார், புலவர் தான் சொல்வார். புலவர் மட்டுமே அதற்கு பொருத்தமானவர் என்று சொன்னபோது நானும் ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னால், புலவர் என்று சொன்னாலே நம்முடைய காரைக்காலில் இவர் மட்டும்தான் எல்லாரும் நிறைய புலவர்கள் இருக்காங்க. ஆந்திர புலவர்கள் திருவேணி ஐயா இருக்காரு, அரங்கநாதாச்சாரியார் இருக்கிறாரு, ராமமூர்த்தி ஐயா இருந்தாரு, இப்படி பலர் இருக்கின்றனர். ஆனால் புலவர் அப்படின்னு காரைக்கால சொன்னாலும் சரி, தமிழகத்துக்குள்ளே சென்றாலும் சரி, நினைவுக்கு வருகிறவர் நம்முடைய சாரங்கமணி ஐயா. அவருக்கு மேல பெரும்புலவர் என்று தமிழகத்தில் சொன்னார் ஐயாவுடைய நண்பர் திருப்பத்தூர் பா நமசிவாயம் ஐயா. இத சொன்னது யாருன்னா அந்த தாத்தா. புலவர் என்று அவரை நமசிவாயம் சொன்ன பொழுது சாரங்கமணி ஐயா சொன்னாராம், புலவர் என்று என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களையும் சேர்த்து புலவர் என்று ஒரு விழாவிலே சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் மிகப்பெரிய புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் இருந்து நமச்சிவாயாவுக்கு பெரும்புலவர் என்று சொல்லுங்கள் என்று இவர் சொல்லியிருக்கிறார் என்றால் இவருடைய பெருந்தன்மை என்னவென்று நோக்க வேண்டும். அதுதான். அதற்கப்புறம் நமக்கு தலைவராக வந்தார் 4 வருட காலம். நான் உட்பட பேச்சாளர்கள் பத்மஸ்ரீ அண்ணா சொன்ன மாதிரி கவர் தான் வாங்கி இருக்கணுமே தவிர மற்றவர்களை அன்பால் கவர் பண்ணியிருக்கமே தவிர யாருக்கும் நாங்கள் கவர் கொடுத்ததில்லை. ஆனால் 16 தொடங்கி 16, 17, 18, 19 இந்த 4 வருட காலம் நம்முடைய காரைக்கால் அம்மையார் கோவிலின் நிகழ்ச்சி நாம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டது சாரங்கமணி ஐயா, புலவர் ஐயா. திட்டமிட்டது மட்டுமல்ல, வெளியூரிலிருந்து பேச்சாளர்களை வரவழைத்து அவர்களுக்கான சன்மானத்தையும் அவரே கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு மொத்தமான அத்தனை செலவையும் ஏற்றுக்கொண்டவர் என்றால் சாரங்கமணி ஐயா. யாரும் பேச்சாளர்கள் நடுவர்கள் பணம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியை செய்ய மாட்டார்கள். அந்த ஒரு பெருமை சாரங்கமணி ஐயாவுக்கு மட்டுமே இந்த தமிழகத்திலும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஒரு நடுவர் வந்து பணம் கொடுத்து நிகழ்ச்சி நடத்தி கட்டு வச்சா வாங்காம சரி அவருக்கு ஸ்பான்சர் வாங்கலாம் சொல்வார். சென்னை ஸ்பான்சர் கொடுப்பாருமா, அமுதா கொடுப்பாருமா, சக்கரையா கொடுப்பாருமா நம்ம நிகழ்ச்சினா. இதெல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்பான்சர் கொடுத்தவங்க தான் இன்னைய வரைக்கும் அது தொடருது. பக்கரையா, சின்னையன் சார், நம்முடைய அமுதா, அதற்கு பிற்பாடு தான் வரிசையா ஸ்பான்சர் பண்றாங்க. ஐயா சொன்னதுனால தான் இன்னைக்கும் அவங்க கொடுக்குறாங்கன்னா ஐயா தான் நமக்கு. அப்படி 4 வருஷ காலங்கள், அதிலும் கடைசி வருஷம் 19 ஒரு சம்பவத்தினாலே நம்முடைய பத்மஸ்ரீ அண்ணாவுடைய தேதி மாற்றப்படுகிற போது, தேதி மாற்றப்படுகிறது. நான் யார் அப்பொழுது நிர்வாகத்தில் இருந்தார்கள் எல்லாம் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. கோவிலில் அவர்கள் இல்லாத போது அவர்கள் பேரை நாம் இங்கு சொல்லக்கூடாது. அப்படி செய்த போது அண்ணாவினுடைய தேதியிலே இந்த நிகழ்ச்சியை நான் மாற்றிக்கொள்வோமா என்று கேட்டேன். கேகேயிடம் கேளுங்கள், அவர் அனுமதிப்பார் என்று சொல்லி கேகேயிடம் கேளுங்கன்னு நான் கேசவசாமி அண்ணாட்ட கேட்டேன். இவர் எனக்கு வேண்டாம் என்று சொன்னனால ஞாபகம் இருக்காங்க, நான் ஞாபகம் இருக்கா, இவர் குடிவாதமாக எனக்கு இந்த தினம் வேண்டாம், நான் கேட்டதற்கு கொடுக்கவில்லை என்று சொன்ன பொழுது உடனே கேட்க கேட்டுங்க, அந்த தேதிக்கு நம்ம வாங்கிக்கோன்னு சொல்லி இவர் கொடுத்து இவருடைய நண்பருக்கு கடைசி நிகழ்ச்சி 2019 அவர் காரைக்காலில் நடத்தி. எப்போதுமே சாரங்கமணியாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா 2வது நிகழ்ச்சி நடத்த அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல் நிகழ்ச்சி தான் நடத்தணும், அதுவும் சின்ன மேடையில தான் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தது அவர். அதனால்தான் இன்றைய வரைக்கும் எத்தனையோ முறை பெரிய மேடையில் வைக்கப்படாதாட்ட அப்படின்னு பார்த்து கேட்கிற போதும் மாட்டேன். உங்க தாத்தாவுக்கு பிடிச்சது சின்ன மேடை,
அதுதான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லி இந்த வருடம் வரையிலும் நாம் அந்த சின்ன மேடைனா அங்க இருக்கிறது சின்ன மேடை. அம்மையாருக்கு அமுதுவடையில் போற இடத்த சின்ன மேடைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த வளாகத்தில் இருப்பது சின்ன மேடை. அந்த இடத்துல தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு செய்தி உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். 2016 17ஆம் தேதி பயணமாகி வருகிறார். கொரோனா அஃபெக்ட் ஆகி அப்படி வருகிற போது கலைஞருடைய நினைவு நாளை நடத்த வேண்டும் என்று கேட்கிற போது நடத்தி விடுக்கும். அது கூட கொஞ்சம் வாய் கொளறி நினைவு நாள், உங்க நினைவு நாள் தானே ஐயா பிரமாதமா இருக்கிறோம், அடப்பாவி உங்க நினைவு நாள்னு சொல்றேன், நான் கலைஞருக்கு சொல்றோமா அப்படின்னு அப்படி பேசி அதற்காக என்ன என்னை திட்டினார். அதெல்லாம் பேசுறதுக்காக பகிர்ந்து கொண்டேன். கொஞ்சம் நிதானமா பேசணும்னா, ஆனால் நாளில் அவருக்கு யமன் வருவார் என்று தெரியாது. அப்பொழுது வரும்போது சொன்னார், நீங்கள் பாண்டிச்சேரி மன்னனுடைய மகனார் செல்வத்தை வைத்துக் கொண்டு பாரதிதாசனுடைய பேரனை வைத்துக் கொண்டு கூகுள்ல மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே, கலைஞருடைய விழாவை இணைய வழியாக நடத்தினால் என்ன என்று கேட்ட அந்த மனிதனுடைய விருப்பத்தை மட்டும்தான் இன்றைய வரையிலும் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு பின்னால் இருக்கிற காரணம் அது அரசியல் ஆகிவிடுமோ என்ற பயம்தானே தவிர மற்றவை அல்ல என்பதையும் சொல்லிவிட்டு, ஐயாவால் தான் அந்த இணைய வழியிலே நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதற்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவு தந்து இந்த நிகழ்ச்சி நடத்தியே ஆக வேண்டும், எல்லோருக்கும் பணம் கொடுக்க முடியலனாலும் நான் தர நடத்துங்கக்கான்னு சொன்னவர் நம்ம அண்ணா. அதற்கு உதவி செய்தவர் MC ஐயா, ஷாம் எஃப்எம். அந்த ஷாம் எஃப்எம் தான் இவருடைய பேட்டியை முதலில் ஒளிபரப்பியது, வீடியோ ஒளிபரப்பியது. ஆகையினால் இவ்வளவு பேரும் புகழும் நமக்கு சேருகிறது. சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் பேரும் புகழும் சேர்ந்து இன்னைக்கு அவருக்கு நினைவு நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அத்தனையும் அவராலே. அதற்கு காரணமாக இருந்தவர் இன்றைக்கு நம்முடைய நாஜின் சார் அவர்கள். அவருக்கு இடத்தை காலையில் செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அம்மா நேற்று சென்னை புதுச்சேரி போயிருந்தேன், வந்துட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். என்னுடைய ஐயாவுக்கு நினைவேந்த நிகழ்ச்சியில என்னுடைய வணக்கங்களை நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவருக்கு தெரிவித்த வணக்கங்களையும் நம் அத்தனை பேர் சார்பாக நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முத்தமிழ் வித்தக புலவர் தமிழ் மாமணி ஓ சாரங்கபாணி ஐயா புகழ் ஓங்குக, புகழ் ஓங்குக, புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். மிக நெகிழ்ச்சியான முறையிலே இந்த அமைப்பை பற்றியும் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது பற்றியும் சாரங்கபாணி ஐயா அவருடைய பயணத்தையும் இன்னும் சொல்ல போனால் எனக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக தலைவர்களோடு பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் புதிய புதிய செய்திகளை நிறுவனர் ஐயா மறைந்த சாரங்கபாணி அவர்களுடன் நமது தலைவர் வைஜெயந்திராஜன் அவர்களுடைய நினைவுகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை கேட்கின்ற பொழுது ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு செய்திகள் சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் சில குறிப்பிட்ட நினைவுகளை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டு விடைபெற்று இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு அடுத்ததாக நினைவேந்தல் முறை வழங்குவதற்காக குன்றக்குடி அடிகளார் விருது பெற்ற ஐயா தண்டாயுதபாணி பத்தர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓரிரு வார்த்தைகள் நீங்க பேசினா அவருக்கு கேட்கும். வணக்கமும் வாழ்த்துக்களும். நம்முடைய சாரங்கபாணியுடைய அண்ணன் என்னுடைய கூட்டாளி, அவர் அந்த வீட்டில் நம்ம ரொம்ப நாள் பழக்கம். அந்த திருப்பக்கம் தான் என்னுடைய வீடு தான். அங்கே போய் தான் எல்லாம் அதை கூட பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ இவர் படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. அவங்க அப்பா நமக்கு ரொம்ப வழக்கம். அவர் பின்னாடியே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் உள்ள நாம் எல்லாம்
நீர்மண்டிக்காத வீடு நீர் வாங்கணும்னா அங்கெல்லாம் போய் வாங்குவோம். அவர் மாலையெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் வந்து பாலில் இருந்து அது நீங்கி அவர் தான் வாங்குறது. அதில் நான் போயிட்டு வந்துருக்கோம். அவர் அண்ணனாக இருக்கிறார். இவர் கோவில் மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்த்தாரு வேலையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேட்க ரொம்ப குடும்பமாகவும் ஞாபகம் இருக்கும். அது என்ன வந்து அவர் புலவர் ஆக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அம்மாவுக்கு சொல்லுவாங்க, நானும் புலவர் ஆக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா. நான் பேசணும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் தான் நிறைவேறிச்சு. அதில் நம்ம சாரகபாணிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம காரைக்காலில் சேர்த்து அவங்க நேரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தீங்க. கொஞ்சம் நினைப்பாளர் ஒரு சிலாப்பில் அவரையும் நான் பேச வச்சேன். நல்லா பேசினாரு. அந்த மாதிரி காரைக்கால் சாரகபாணி போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், காரைக்கால்னு போட்டாங்க, இன்னும் காரைக்காலை வந்து இன்னும் தவறான பழக்கம் உள்ள ஊருங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த காரைக்காலே நான் வச்சுட்டேன். வந்து நான் இப்போ சாரகபாணி இது மட்டும்தான் நான் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எதிரையும் தமாக்கா பேசுகிறது, மக்களை கவலைக்குரிய பேச்சு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் இன்றைக்கி எல்லாம் பல புலவர்கள், பல பேச்சாளர்கள் நாம் கொஞ்சம் சொல்லி உருவாக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு புலவர் சாரகபாணி ஒரு நல்ல ஆட்சி காரைக்காலுக்கு கிடைக்கின்றது. கிடைக்க முடியாத ஒரு தமிழ்நாட்டிலே கிடைக்க முடியாத ஆள் ஆனால் சாரகபாணி அவர்கள் கிடைத்தும் 20 நாள் இருக்கலாம். அதுக்குள்ள இந்த கொரோனா அவரை கொண்டு விட்டதுன்னு தான் சொல்லணும். அது மாதிரிலாம் அது ரொம்ப கஷ்டத்துக்குரியது. இந்த மாதிரிலாம் இது எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என்று ஒரு நேரத்தில் சொல்லுவது அவர் சொல்லுவது எல்லோரும் நன்றாக ஆகணும், நிறைய செயல்களுக்கு ஒரு புகழ் பெறணும் என்று வாழ்த்து பெறப்படுகிறேன். தெரிந்து கொள்வதற்காக ரத்னஸ்ரீ கலைமாமணி கருணைக்கடல் அண்ணன் அன்பிற்குரிய அண்ணன் கேசவசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புலவர் கோ சாரகபாணிங்கிற நிகழ்ச்சியில் மட்டும்தான் புலவர் கோ அதான் புலவர்களுக்கெல்லாம் அரசன். புலவர்களுக்கெல்லாம் அரசன் என்ற முறையில் தான் இருப்பார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் காரு நின்ன இடத்துல இருந்து அந்த மேடைக்கு போகிறதுக்கு இங்கேருந்து நம்ம கேட்டுக்கு போகிற தூரம் அவ்வளவுக்கும் பட்டு புடவைகளை சாலையில் விரித்து அதன் மேலே இவரை நடக்க வைத்து அழைச்சிட்டு போகலாம். அங்கே போனோன்னா அவங்களுக்கு அவ்வளவு மணற்கிரீடம் எல்லாம் வச்சு பெருமைப்படுத்தி ரொம்ப சிறப்பளிச்சிட்டாங்க. அதில் நிறைய செய்திகள் சொல்லணும், இப்போ நேரம் குறைவாக இருக்கிறதான் சொல்கிறேன். அவர் மிகவும் நகைச்சுவையோடு பேசுகின்ற ஒரு திறன் படைத்தவர். இயற்கையிலேயே பல நிகழ்வுகள் எனக்கு இந்த நேரத்தில் நினைவு வருது. ஆனாலும் எது சொல்கிறதுனே தெரியல. அவர் மேடையில் பேசி கொண்டு இருக்கும்பொழுது கூட நான் எதிரில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது காரைக்கால் அம்மையார் கோயிலில் என்னை பற்றி ஒரு 2 வரி பேசாமல் அவர் விட மாட்டேன், ஏதாவது சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நாட்களில் அவர் மேடைக்கு எங்கேயோ வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு ராத்திரி 12:30 மணி 1 மணிக்கு வருவார். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்தான் வருவார். அப்போ நான் என்னோடய மொட்டை மாடியில் ரப்பஸ்டாம் செஞ்சுருக்கேன். 1 மணி 1:30 மணி 2 மணி இருக்குது. அப்போ கேக்கே என்ன ரப்பஸ்டாம்பா தூங்கலையா அப்படின்னு ரோட்டில் இருந்து கேட்டுக்கிட்டே போவார். நான் அப்படியே எட்டி பார்த்துட்டு ஆமாம் நான் இதை தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுப்பேன். அவ்வளவு இது எனக்கு என்னன்னா, அவர் கடைசியாக என்னிடம் தொடர்பு கொண்டு பேசியது காரைக்கால் மருத்துவமனையிலே படுத்திருக்கிறார். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, கேள்விதமே என்ன இங்கே ஜிஹெச்சில் கொண்டு வந்து போட்டுருக்காங்கம்மா, என்னம்மா கொரோனான்னு சொல்கிறாங்க, அப்படியே இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, உங்கள் வார்டுக்கு ஏற்றாப்புல ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த மரத்துலேருந்து ஒரு இலையை கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து
வாயில் போட்டு மெல்லுங்க. மெல்லா கசப்பு சுவை தெரிந்தால் கொரோனா இல்லைன்னு அர்த்தம். கசப்பு சுவையே தெரியலன்னா கொரோனா இருக்கு அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு வாங்க பாரிஸ் ரவி அவர்களே வருவாங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுங்க. அடுத்தது அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கு இடையில அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, முடியல, நம்ம விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் இப்பொழுது அவருடைய பெயரன்னு ஏன் பெயர் வைக்கணும்னா தாத்தா செஞ்சதெல்லாம் செய்கிறது தான் பெயரன். அந்த வகையில் உண்மையான பெயரனாக இருந்து பார்த்திபன் அவர்கள் அவருக்கு விழா பைந்தமிழ் பேரவை தொடர்ந்து நடத்துவதும் விழா எடுப்பதும் அவருடைய புகழ் சிறக்க பேசுவதும் பாடுவதும் பல வகையிலே செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது இங்கு தான் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது இங்கே வந்துடுவார். அவரோட ஆன்மாலாம் நல்ல ஆன்மா, அது என்றுமே மறைவதில்லை. என்றும் இங்கு இருந்து கொண்டு நாம் இவ்வளவு சிறப்பாக காலை பாரதி தமிழ் சங்கத்தை எல்லாம் நடத்துகிறோம் என்றால் அவருடைய நல்லாசை தான். இடையிலே சில குழப்பங்கள்லாம் வந்தால் கூட அதை அவருடைய ஆன்ம வாழ்த்துக்களால் தீர்த்து வைத்து சங்கம் செயல்படுவதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கிறார். அவருடைய ஆன்மா ஆழ்ந்த நிலையில் இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு ஆத்மாவாக அவருடைய ஆன்மா என்றென்றும் இருக்கும் என்று கூறி அவருக்கு நமது மனதார உள்ளூர வணங்கி அவரை வணங்கிக் கொண்டே இருப்போம், வாழ்த்துக் கொண்டே சொல்லிட்டு அண்ணா வந்துடுறாங்க. அண்ணனை பற்றி எல்லா மேடைகள்லையும் சாரங்கபாணி ஐயா பெருமையாக ஒரு செய்தியை சொல்லுவார். அது என்னன்னா, எங்கள் கேட்க மாதிரி கோபக்காரர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு. ஏன்னா இப்போ நான் பெத்த பொண்ணையே சாயந்தரம் பொழுது செஞ்சதுக்கப்புறம் தவறு செஞ்சுட்டா வீட்டுக்கு வெளியில் நிற்க வைப்பாருன்றத போகிற எல்லா மேடைகளிலும் சொல்லி, அதே சமயத்தில் அவரை போகிற ஒரு கருணை உள்ளம் கொண்டவர், மாணவர்களுக்கு தன் சாப்பாட்டை பகிர்ந்து கொடுப்பவர், அவர்கள் வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு தேவையான அத்தனையும் செய்து ஊக்கத்தையும் அளிக்கக்கூடியவர் அப்படின்றதையும் சொல்லி நிறைவு செய்வார். அதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. அதனை தொடர்ந்து நமது காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கலைமாமணி ஐயா புஷ்பராஜ் ஐயா அவர்களை ஒரு வார்த்தைகள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன் கூட வைக்கின்றனர். நடத்துவதற்கு பாரதி தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் அவருக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த இடத்துல ஏற்பாடு செய்து எங்கள் பாரதி தமிழ் சங்கத்தினுடைய தலைவி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த பேச்சாளர் வைஜெயந்திராஜன் அவர்களை வணங்கி என்னை பொறுத்தளவு அதிக பழக்கமில்லாவிட்டாலும் அவரோடு நெருங்கி பழகாவிட்டாலும் நான் கலைஞர்கள் மாமன்றத்தின் தலைவராக இருந்தபோது பிடிவாதக்காரர், மிகப்பெரிய பிடிவாதக்காரர், கலைமாமணி வேண்டாம் தேடி வந்து தர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அவரை கட்டாயப்படுத்தி அவரிடத்திலே கையெழுத்தெல்லாம் போய் வீட்டில் வாங்கி அப்ளிகேஷன். அதற்கு பிறகு இவருக்கு கலைமாமணி இல்லை தமிழ் மாமணி வேண்டும் என்று சொல்லி அதை உடனடியாக நாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திருக்குத்தூரின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாஜிம் அவர்களை நாகூரில் போய் பார்த்து, நாகூரில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தாங்க, அழைச்சிட்டு போயிட்டு பார்த்து அங்கேருந்து பேச சொல்லி அவருக்கு தமிழ் மாமணி வாங்கி கொடுப்பதற்காக ஒரு சின்ன ஒரு உதவி மாதிரி ஒரு உதவி செய்திருக்கிறே. அது அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானுக்கு ஒரு உதவி செய்திருப்போமோ என்று செய்திருக்கிறோமே என்று ஒரு மகிழ்ச்சி.
அதே போல் இந்த பெருமா கோயிலில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆர்மம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் அந்த விஷயத்தில் நான் ஈடுபட்டு அவருக்கு அந்த நிகழ்ச்சி செய்வதற்கு அதில் வந்து நானாக தான் சொன்னேன், நானா பேரை தான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அவருக்கு தான் யாராலும் எது முடியும் என்று ஆராய்ந்து அவரிடம் உடனே ஃபோன் எனக்கு தான் ரவி ஏதோ பெருமா கோயிலில் நடக்க விடாதுனாங்க, உடனே போ அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன மாதிரி அங்கே ஆரம்பி சொல்லியிருக்காரு. அவர் வந்தார், பேசி அந்த நிகழ்ச்சியை முழுவதாக நடத்தி தருவதற்கு அந்த அருளை எனக்கு தந்ததற்காக அவர் கோடான ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. அவர்களை தொடர்ந்து காரை பாரதி தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள். செயலாளர் இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களையெல்லாம் முன்பு அழைத்தோம் என்று யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சந்தேகம் இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த விழா இந்த நிகழ்வானது யாருக்காக நடைபெறுகிறதோ அந்த முத்தமிழ் எழுத்தகர் தமிழ் மாமணி புலவர்கோ சாரங்கபாணி அவர்களுடைய மகனார் இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு தந்தையை போலவே பல கோவில்களில் பட்டிமன்றங்கள் சொற்பொழிவுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்து எல்லா பார்க்கின்றவர்கள்லாம் அவரை போன்றவே இவர் இருக்கிறார், அவரை போலவே பேசுகிறார் என்று பெயர் பெற்று ஒரு சிறந்த மகனாராக இன்றைக்கு காரைக்கால் மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் சென்று மிகச் சிறப்பான முறையில் பேசிக்கொண்டு வருகிறார். வெகு விரைவில் பல நாடுகளுக்கும் சென்று பேசி தந்தையினுடைய பெயரை அவரும் எடுப்பார் என்ற நம்பிக்கையோடும் ஆவலோடும் அன்பு சித்தப்பா அவர்களை, சித்தப்பா பெரியப்பா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நான் பெரியப்பான்லாம் கூப்பிட மாட்டேன். சரி, அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சித்தப்பான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. அதை திடீர்னு வந்து மாத்த சொன்னா 5இல் விளையாதது 50இல் விளையாது, 50 ஆகல. ஆமா, அதையும் சொல்லிடுறேன். யாராவது 50 விளையாது தம்பி அப்படின்னு உனக்கு 50 ஆயிடுச்சான்னு கேட்காங்க. 50 வயது ஆகலன்னா கூட இது போன்ற தமிழ் சான்றோர்களுடன் தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக பயணித்து வருவதனால் கிட்டத்தட்ட எனக்கு 50 70 80 ஆயிடுச்சோன்ற அச்ச உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு முதிர்ச்சி வந்து போச்சு எனக்கு. அன்பு செயலாளர் ஐயா அவர்களுடைய மகனார் திரு சுரேஷ் அவர்களை பணியோடு அவருடைய நினைவுகளை பகிர்ந்து அன்போடு அழைக்கிறேன். தமிழ் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களாகிய இந்த சபைக்கு என்னுடைய தந்தையாரை பற்றி எல்லோரும் பேசுவதை கேட்பது பெரிய இன்பம். செந்தமிழ் நாடு எனும் போதிலே இன்பத்தேன் என்று பாயிரு காதிலே என்பது போல தமிழை பற்றி பேசும்பொழுது தேன் வந்து பாய்கிறதோ இல்லையோ, தந்தையை பற்றி பேசும்பொழுது ஒரு தேன் வந்து பாய்கிறது. ஏன்னு சொன்னா ஒரு தந்தையினுடைய நிழலிலே, அந்த புகழ் நிழலிலே இருப்பது என்பது எல்லோருக்கும் வாழ்க்கின்ற ஒரு செயல் அல்ல. சொல்லுவாங்க எப்படின்னா, புலி 8 அடி பாய்ந்ததுன்னா குட்டி 16 அடி பாயும். ஆனால் இந்த தமிழ் புலியை தாண்ட எந்த குட்டி புலியாலும் முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்க்கை தொடங்கிய பொழுது ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்திருக்கிறார். அவர் சம்பாத்தியம் ஒன்றே போதும் என்று நினைந்திருந்தால் சம்பாதிச்சுட்டு அழகா அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தமிழ் மீது அவருக்கு ஏற்பட்ட அளப்பரிய பற்று, அந்த கலைஞர்களுடைய பாதத்தை அவருடைய பாதத்தை அவர் இருக பற்றி இருந்த காரணத்தினால் பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய புகழ் பரவி இருந்தது என்பதை சான்றோர் பெருமக்களாகிய பத்மஸ்ரீ ஐயா அவர்களும் ஐயா ஆரிப்பார்க்கார் அவர்களும் அம்மா அவர்களும் சித்தரையா என்ற பத்தரையா இப்பொழுது சொல்லிய பேசினை எல்லாம் கேட்கும் பொழுது, திரு பார்த்திபன் அவர்களுடைய உரையெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் கற்க வேண்டியது, பெற வேண்டியது எத்தனை இருக்கிறது. ஆனால் கற்றாலும் சரி பெற்றாலும் சரி இந்த வாழ்க்கையை நான் வாழ்கின்ற வாழ்க்கை முடியும் வரைதான். ஆனால் அந்த புலியை தாண்டிய இடத்தை நான் தாண்ட முடியாது என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன், முயற்சி செய்கிறேன்.
பயிற்சி செய்கிறது. பிறப்பு என்பது மனிதனுக்கு சாதாரணமான நிகழ்ச்சி. அதிலே பேர், புகழ், பணம் எல்லாம் பெறுவது என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட முயற்சி. எல்லோரும் பிறக்கின்ற எல்லோராலையும் பேர், புகழ், பணம் எல்லாம் பெற்றுவிட முடியாது. அது இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு குடிப்படை முன்ஜென்மத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் தந்தையை பற்றி எப்போதுமே குடும்பத்தார்களுக்கு அதிகமாக தெரிவதற்கு உண்டான சாதாரண மனிதனுக்கு ஒரு குடும்பத்திலே தந்தையை பற்றி அந்த குடும்பத்தார்களுக்கு அதிகமாக தெரியாது. வெளி உலகத்திலே இருப்பவர்கள் தெரியும். ஒரு மனிதன் வெளியிலே போய் தான் தன் தொழில் சார்ந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. அங்கே அவன் நல்ல பெயர் எடுத்து நல்ல சம்பாத்தியத்துடன் வாழ்ந்து வந்தால்தான் மனைவியுடன் மக்களுடன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். முதலிலே அசிவாரம் போட வேண்டிய இருப்பது எங்கே என்று சொன்னால் புறத்திலே. அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. இந்த 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே அவரை பற்றி நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனால் அவர் எப்படி ஒரு தென்றல் வீசுகின்ற ஒரு மரத்தோப்பில் நாம் இருக்கிறோம்னு சொன்னாக்கா அங்கே தென்றல் வீசிக்கொண்டே இருக்கு. அது அந்த தோப்பிற்கு இருக்கக்கூடிய இயற்கையான மரபு. அதுபோல என் தந்தையாருக்கு ஒரு மனதுக்குள்ளே அவருடைய இயல்பு என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். அவர் இருக்கும்போது மற்றவர்கள் மகிழ்ச்சியாகவே வச்சிருப்பார். எப்படின்னா நான் பல சமயம் அவர் கூட நான் பயணிச்சிருக்கிறேன், கூட இருந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா அது இன்னும் நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும். ஒரு மகனாக நான் திருப்தி அடையக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவர் இறந்து போய்விட்டார். ஆனால் அவருடைய கடைசி காலம் மிக பெரிதாக ஆன்மீகத்தை பிடிக்கும், இறைவனை பிடிக்கும். சமய சடங்குகளில் அவருக்கு பெரிதாக விருப்பமில்லை. ஆனால் கிடைத்தது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய திருப்பாதத்தை இணைந்து வேறுபடியாக நன்றி. ஹலோ, நிறைய செய்திகள் இப்போ ஒன்று எனக்கு நினைவு வந்தாலும் கூட ஒரு செய்தியை இப்போ மறக்க முடியாது. அவர் சொல் பேச்சை கேட்காத ஒன்று விட்டுட்டேன். 2 செய்திகளை இப்போ நான் குறிப்பாக சொல்கிறேன். ஒன்றாவது, புதுவை அரசினுடைய ஒரு விழா நடக்குது புதுவையில் பீச்சில். அதில் அவை நடராசன் நடுவராக இருக்காரு. பட்டிமன்றம் பாரதிதாசன் கவி குயிலா கவி புயலா. இதில் ஒரு அணியில் புலவர் சாரங்கபாணி ஐயா பேசுகிறாரு, எதிர் அணியில் நான் பேசுகிறேன். அவை நடராஜன் தான் நடுவர். பேசும்பொழுது பேசி முடித்த உடனே நான் உட்கார்ந்த உடனே அவர் என் கையை பிடிச்சிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு விழா முடிஞ்ச உடனே சொன்னார், கேசவசாமி, இது உனக்கு தொடக்க பட்டிமன்றமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீ சிலதெல்லாம் கொஞ்சம் சின்னதெல்லாம் பேசியிருப்பேன். இது மிகப்பெரிய விழா, மிக சிறப்பாக பேசினேன். இன்னும் சொல்லப்போனால் நான் பேசின அணிக்கு கிடைக்காத வெற்றி உன் அணிக்கு கிடைச்சது. அது நீ பேசுனதால நான் சொல்லலை, ஏதோ ஒரு வெற்றி அணியில் நீ இருந்த அவை நடராஜனே தீர்ப்பளிச்சிருக்காரு. நீ தினமும் ஒரு கம்பராமாயண பாடலை மனப்பாடம் செய், மிக சிறப்பாக செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இலக்கிய நிகழ்ச்சி காரைக்கால் அம்மையார்கள் நடக்கும், கவியரங்கம்லாம் நடக்கும். ஒரே இரவுல 40 கிலோமீட்டருக்குள்ள கவி எழுதுவோம். ஒரு முறை சௌரராஜன் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அவருடைய தலைமையில் கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் அப்படி 4 தலைப்பில் பட்டிமன்ற கவியரங்கம் நடந்தது. அதில் நான் கலந்து கொண்டு பெருக்கல் என்ற தலைப்பில் பாடிய கவிதைக்கு எனக்கு பரிசு கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் அவர் சொன்னது, இது தொடர்ந்து போனார். எனக்கு அதில் போக வாய்ப்பு கிடைக்கல, சில வறுமை கோட்டு
கீழே இருந்தவராங்க. ஆனால் இதெல்லாம் அவர் சொன்னது இப்போ எனக்கு தெளிவாக தெரியுது. அவரோட வாழ்த்துக்களால் தான் நான் இப்பொழுதும் ஏதோ சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு நன்றி ஆண்மகனை பெருக்கல் இதில் தான் வெற்றி அடைஞ்சேன். அப்போ வந்து பாலப்புள்ள கட்டடத்தில் அந்த முனையில் தான் என்னோடய கிளினிக் இருக்கும். நான் அங்கே தான் படுத்து உறங்குவது கூட. இரவு எத்தனை மணி ஆனாலும் பேஷண்ட் வந்தால் பார்ப்பேன். நான் புலவர் வித்வான் ராம கோதண்டபாணி அவரிடம் நான் புலவர் இவர் இருக்கார் சீமான், புலவர் சர்வராஜன், நான்லாம் அவர்கிட்ட புலவர் படித்து செந்தமிழ் கல்லூரியில் புலவர் தேர்வு எழுதினோம். நான் ஃபைனல் எழுத போகிற வருஷம் இங்கே ஒரு புக்கோ நிகழ்ச்சி போக முடியல. அதில் எனக்கு புலவர் பட்டம் பெற முடியல. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து புலவர் புகு தேர்வில் ஃபஸ்ட் ரேங்கில் நான் பாஸ் பண்ணேன். இருந்தாலும் கோதண்டபாணி ஐயாவுடைய போதிப்பிடம் நல்லா இருந்தேன். திருப்பரந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் போய் தேர்வு எழுதணும். அங்கே போக முடியாத வாய்ப்பு அதுவும் கிடைக்கல. எனக்கு கிடைத்த துரதிர்ஷ்டங்களில் அதுவும் உண்டு. இந்த நேரத்தில் புலவர் ஐயாவை நினைத்து மகிழ்கிறேன். நன்றி. இன்னைக்கு தொகுப்பாளராக என்ன போட்டாங்க, விஷ்ணுவர்தன் ஏன் இந்த வேலையை பார்த்தாருன்னு தெரியல. எல்லோரும் பேசும்போது பின்னூட்டம் மாதிரி, அது இந்த பாரதிய தமிழ்ச்சங்கத்தினுடைய பாணி, எல்லாரும் பேசணுன்னு ஒரு பின்னூட்டம் கொடுக்குறது. அந்த மாதிரி பின்னூட்டமாகவே இன்றைக்கு முழுக்க நான் பேசிட்டதுனால ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது பதிவு பண்ணணும். எனக்கு வந்து அவருடைய நினைவுகளை போற்றுவதோடு அப்படியே நீங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக அந்த நினைவுகளை எல்லாம் போட்டு சொல்லிட்டாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க. இருந்தாலும் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கேன். அவருடைய நினைவேந்தல்ல அவரோடு நான் முரண்பட்ட விஷயங்கள் பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டது, கோபப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் மன்னிப்பு சொல்கிற மாதிரி கேட்குற போது நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு இலக்காக வச்சுருக்கேன். அந்த அடிப்படையில் போன வருஷம் ஒன்று சொன்னேன், இந்த வருஷம் ஒன்று சொல்கிறேன். ஊர் முழுக்க உலகம் முழுக்க போய் பட்டிமன்ற மேடைகளில் பேசிக்கிட்டே இருந்தவர், அது எல்லாருக்கும் தெரியும். காரைக்காலுக்கு வர்றது என்னமோ ஒரு நாள் அல்லது 2 நாள், அவர் தொடர்ந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து தங்கின மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம்னா அது அவருடைய மகன் இறப்பில் தான். அந்த இறந்த பொழுது கூட வந்து 2 நாள் இருந்தார். 3ஆவது நாள் ஒரு 2 மணி நேரத்தில் பாண்டிச்சேரி போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அடுத்த 2 மணி நேரத்தில் காரைக்கால் வர்ற நிலைமை தான் அவர். அப்படி எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பயணத்தில் ஏதோ ஒரு மேடையில் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அவர் வந்து மாசத்துல அந்த ஒரு நாள் வருவார். அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விழாவாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், எப்பயுமே அவர் வெங்காய சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்னா அதே வெங்காய சட்னியை எப்போ அரைச்சாலும் அது அந்த ருசி வராது. அவர் வர்ற அன்னைக்கு மட்டும் அந்த ருசி வரும். நானும் வீட்டில் கேட்பேன், மாமனார் வந்தால் சிறப்பாக கவனிப்பு இருக்கு, அதே வெங்காய சட்னியை எங்களுக்கு அந்த மாதிரி அரைச்சா என்னன்னு கேட்பேன், அது வராது. அதே மாதிரி கறியாக இருந்தாலும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் அவர் வருகின்ற அன்றைக்கு சுவைப்பது போல சுவைக்காது. ஒருவேளை அவரை பக்கத்தில் வச்சிருக்கிறதுனால அந்த உணவு சுவைக்குமான்னு தெரியல. அன்னைக்கு அதே மாதிரி அவர் வரும்போது அந்த அசைவ உணவுகள்லாம் அவரே தான் போய் பார்த்து வாங்கி வருவார். அது அந்த தேர்வு கூட அவ்வளோ நேர்த்தியாக இருப்பதனால அது சுவைக்கும் போல. நான் என்ன வருத்தப்படுறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அவரோட பெருமை. அப்படி வருகின்ற அந்த ஒரு நாள் பொழுது கூட நாங்கள் அவரோட பழகி பேசி எங்களுடைய அந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கலந்து பேசி அந்த மகிழ்ச்சி கொள்ளணும்னு நினைக்கிற பொழுது அதுக்கு வாய்ப்பே இருக்கு. காரைக்கால்லேருந்து ஒரு இந்த தேன்கூட்டில் சித்தப்பா சொன்ன மாதிரி தேன்கூட்டத்தில் எப்படி தேன்கூட்டு மேலே தேனீகள் முச்சிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அவர் காரைக்கால் வந்துட்டாருன்னா முக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய கும்பல் இருக்கும். வந்து எங்க நேரத்தை எல்லாம் களவாடிக்கு போடுவாங்க, சுத்தமா டைம் இருக்காது. சரி எல்லாரும் முடிஞ்சுட்டு சாப்பிட்டுட்டாரு, ரூமுக்கு போயிட்டாரு, இதுக்கு மேல யாராவது வந்து ஐயா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம அந்த கேப்ல கொஞ்சம் போய் அவர் தூக்கத்தை தொந்தரவு பண்ணி கொஞ்சம் நேரத்தை அவரோட செலவிடலாம் ரொம்ப ஆசையா போய் உட்காரலாம். உண்மையிலேயே சொல்றேன், அது ஒரு அவங்க டேபிள்ல இருக்க பாருங்க, அதை விட எனக்கு துரோகம் செய்த ஒருத்தவனை பார்க்கவே முடியாது. அவன் பேர் தான் அந்த கைபேசி. அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவருக்கு நாங்க செய்ததெல்லாம் சேவை இல்லை, அவரோட கைபேசி பட்ட பாடும் அது செய்த சேவையும் அவ்வளவு பெருசு. ஒரு மலம் கழிக்கிறதுக்கு போனாருனாலும் அந்த செல்லோட தான் போய் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த செல்லுல யாராவது ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு அங்கேயும் எங்களை பேச விட மாட்டாங்க. இது போல அவரோட பயணிக்கிற நேரத்துல எனக்கு வாழ்க்கையில பசுமையா நினைவுகள்ல ரொம்ப மனம் விட்டு பேசிய அந்த தருணங்கள்னு பார்த்தா பெரும்பாலும் பயணங்கள் தான்.
அவர் பயணத்துல இருக்கும்போது அவருக்கு சாரதி போல அந்த காரை எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் அவரோட சாரதி போல நான் செல்லும் பொழுது மட்டுமே அவரோட அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டேன். அன்றைக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு அவர் எங்ககிட்டலாம் பேச மாட்டாரு, எப்ப பாரு யாருக்கிட்டயா பேசுறாரு, இலக்கியம், அவரு பெரிய மனுஷன், எம்எல்ஏ, மந்திரி, பேச்சாளர், பெருமக்கள் பேசிக்கினே இருக்கிறாரு. குடும்பத்து மேல பட்டே இல்லை இந்த மனுஷனுக்கு அப்படின்னு நினைச்சேன். கோவம் ஏதாவது ஒண்ணு சொன்னா போய் அம்மாட்ட கேட்டுக்கோ, போய் அம்மாட்ட கேட்டுப்பா, அம்மா எல்லாத்தையும் சரியா தான் சொல்லுவாங்க. அம்மானா எனக்கு வந்து எங்க பாட்டியும் அம்மா தான் சொல்லுவாரு, எங்க அம்மாவையும் அம்மா தான் சொல்லுவாரு. அம்மா கேட்க நான் இந்த குழப்பத்தோடய போய் 2 அம்மாட்டையும் கேட்கணும். இதுல நான் எதுக்கு இதை பதிவு செய்ய வந்தேன்னா, அப்பெல்லாம் வந்த கோபம் இந்த 5 வருஷமா இந்த காரைபாறை தமிழ் சங்கத்திலையும் இந்த 3 ஆண்டுகளாக இந்த பைந்தமிழ் பேரவையின் வாயிலாகவும் கொஞ்சம் பேசி பார்க்கலாமேன்னு வந்த ஒரு நப்பாசையின் காரணமாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்களோடு தொடர்ந்து பயணிக்கிற இந்த சூழலை நான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி என் வீட்டில் இப்போ அதே பிரச்சனை ஆரம்பிச்சு. தலைவரை கேட்கணும், தலைவரே என்கிட்ட பேசினா ஒரு நாள்ல 1 மணி 2 மணி ஆயிடுறாங்க. கவிஞர் ஆனந்த கிருஷ்ணன் இங்க வரல, அவரை நினைவு கூறணும். ஒவ்வொரு நாளும் மிகச்சரியா 9:30 மணிக்கு அவருடைய மகன்கிட்ட பேசுவாரு, 10 மணிக்கு எனக்கு போன் வச்சு அடிச்சாருன்னா 11 வரைக்கும் என்ன பேசுவோம்னு தெரியாத பேசுவோம். ஏதாவது ஒரு செய்திகளை பகிர்ந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சந்திரசேகரன் ஐயா இந்த இடத்துல சொல்லணும், மாசத்துல 1 அல்லது 2 போன் பண்ணி எப்படி பாருங்கன்னு கேட்டு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை, ஏதாவது வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய விஷயத்த சொல்லிட்டே இருப்பார். கொஞ்சமா படிக்க முயற்சி பண்ணி ஏதோ கிடைச்ச வாய்ப்புல கொஞ்சமா மனிதர்களோட பழகக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்ச எங்களுக்கே குடும்பத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இரவு முழுக்க மனைவி ஒரு பக்கம் தூங்குது, குழந்தைங்க ஒரு பக்கம் தூங்குது, வீட்டுல இருந்தாலும் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நிகழ்ச்சி இருக்கு, அந்த ஏற்பாடு இருக்கு, அங்க கூப்பிட்டுருக்காங்க, இங்க கூப்பிட்டுருக்காங்க, நாங்க ஓடிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய ஜாம்பவானா, தமிழ் உலகை கட்டி ஆண்ட ஒரு மன்னனா, மிகச்சிறந்த பேச்சாளரா, அருமை ஆசிரியரா, இப்படி பல முகங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் எப்படி எங்களையும் தாங்கி பிடிச்சாருன்னு பார்க்கும்போது, அவர் எங்களோடு செலவிட்ட ஒவ்வொரு நொடிகளும் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அவருடைய அந்த அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவருடைய அந்த நேரத்தை எல்லாம் தாண்டி அந்த ஒரு நிமிடமும் இன்றைக்கு ஒரு வைரக்கல் போல எனக்கு தெரியுது. எங்களெல்லாம் முடியல, குடும்பத்தோட எல்லாம் நேரம் செலவழிக்க முடியல, ஆனா எல்லா குடும்பத்தையும் கட்டி போட்டு எல்லாருடையும் அன்பா இருந்து அவர்களுக்கு தேவையான அத்தையும் செய்ததை இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் செய்தது சரி, வாழ்றது எப்படின்னு எங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. சிறு வயதுல அவர் மேல வந்த அந்த வருத்தங்கள்லாம் இன்னைக்கு சுக்கா உடஞ்சி அதெல்லாம் காத்துல பறந்து அந்த கோபங்கள், ஆத்திரங்கள் அத்தனையும் இன்றைக்கு கண்ணீரா மட்டுமே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருப்பது அந்த இந்த இடத்துல பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த ஆண்டுதோறும் நடைபெற இருக்கின்ற இந்த நினைவேந்தல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வினை நிறைவு செய்வதற்காக நமது நன்றி உரை சொல்லி முடித்ததற்கு பின்னால் ஐயா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்படும், இதயாஞ்சலியும் செலுத்தப்படும். அன்பு சகோதரர் சுயம்பு, எங்க அன்பு சகோதரர் சுயம்புவாக எல்லா கலைகளிலும் பல்கலை புத்தகராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விஷ்ணுவர்தன் அவர்களை நன்றி உரை வழங்குமாறு பணிவன்போடு இருக்கிறேன். இந்த விழாவிற்கு எப்பொழுதும் போல இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த விழாவாக இருந்தாலும் இங்கு என்ன வேலை இருந்தாலும் அவற்றை ஒதுக்கிவிட்டு இங்கே உள்ள எங்களுடைய முதியோர்களுக்காக இங்கு வருகை தந்து ஒவ்வொரு நேரத்திலும் புது புது நிகழ்வுகளை இங்கு இருக்கக்கூடிய 20 நபர்கள் என்றால் 20 தலைமுறைகள் அவர்களுக்கு தங்களுடைய அனுபவங்களை ஒரு பொழுதுபோக்காக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களது முதியோர் இல்லத்தின் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காரை பாரதி தமிழ் சங்கத்தின் தலைவர் திருமதி வைஜெயந்திராஜன் அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இவ்விழா இவ்வளவு சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்றதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமது பத்மஸ்ரீ ஐயா கேசவசாமி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் திரு நல்லாசிரியர் திரு ஜே கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.
பொதுச் செயலாளர் ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எங்களுடைய மூத்த ஆலோசகராக இருக்கக்கூடிய பத்தரையா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். செயலர் திரு க பார்த்திபன் அவர்களுக்கும் திரு கோசா சுரேஷன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். திரு பாரிஸ் ரவி அண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நம்முடைய ஆலோசகராக திகழக்கூடிய திரு பாரிஸ் ரவி அண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் ஆரிஃப் மரைக்கர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். திரு கலைமாவடி புஷ்பராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். செயற்குழு உறுப்பினர்களாக திகழக்கூடிய இவர்களுக்கு எங்களை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்ற நிறைவாக பரமசிவ மன்னன் அவர்களுக்கு எங்களை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவை தொகுப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு க பார்த்திபன் அவர்களுக்கு எங்களை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவை முன்னமே இருந்து இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த விக்னேஸ்வரி அவர்களுக்கு எங்களை நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அவங்க தான் சொன்னாங்க. மேலும் இவ்விழா மன்னிக்கவும் இந்நிகழ்வு நிறைவாக எப்பொழுதும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய முதியோர்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இப்பொழுது மலர் வணக்கம் செய்வதற்காக மேலும் நமக்கு சிற்றுண்டிகளை எப்பொழுதும் ஏற்பாடு செய்து கொடுத்து 10 நிமிடத்திற்கு முன்னதாக சொன்னாலும் எந்த ஒரு குறையுமின்றி நிறைவாக ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய சாந்தி அம்மா அவர்களுக்கும் உடனிருக்கும் ஜான்மரி அம்மா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இப்பொழுது அதனை தொடர்ந்து புலவர் கோ சாரங்கபாணி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மலரஞ்சலி செய்ய இருக்கின்றது.